இந்த ஜீவனுக்கு மரணம் என்பது முடிவில்ல, அது தொடரும். அப்ப வேறு ஒரு உடல் கிடைக்கும். வேறு ஒரு உடல் கிடைத்தா என்ன அர்த்தம்னா அவனுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய டோட்டல் கர்மம் இருக்கு பாருங்க, சஞ்சீதம். அதுல இந்த பிறவியில இவ்வளவு முடிச்சுட்டான், அடுத்தது அடுத்த கர்ம வினைகளை அனுபவிக்கணும். அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது, அடுத்தடுத்து முன்னேறிட்டே போறான். ஆனா அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப நான் சீக்கிரமே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். இவன் பேசினா அர்ஜுனன், நான் இறந்து போவதே மேல், நான் வந்து ஆயுதம் எடுத்து நான் போர் செய்ய மாட்டேன், அவங்க ஆயுதத்தினால என்ன தாக்குனா கூட நான் அப்படியே இருப்பேன். இப்படி பேசக்கூடாது. இப்படி என்ன அர்த்தம்னா இது தற்கொலைக்கு சமம். இப்படி தற்கொலைன்றது வந்து சாஸ்திரத்துக்கு விரோதம். இந்த ஜீவனுக்கு மிகப்பெரிய கொடுமை அதை விட வேற எதுவும் கிடையாது. இவன் கொடுக்கப்பட்ட கர்ம வினைகளை ஃபேஸ் பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு அடுத்த பிறவிக்கு தன்னால போகணும். அது நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நாம முடிவு பண்ணி நாம அந்த மாதிரி செஞ்சா அது மிகப்பெரிய கெடுதல் அந்த ஜீவனுக்கு. அதனுடைய ப்ரோக்ரஸ் வந்து அந்த ஜீவன் தன்னுடைய பாதையில முன்னேறி செல்கின்றதுல ரொம்ப பின்தங்கி போயிடும். அதனால இங்க அர்ஜுனன் பேசினது முழுக்க முழுக்க ஏதோ அகிம்சை போலவும் தியாகம் செய்வது போலவும் தன் உயிரையே தியாகம் செய்யறன்ற மாதிரி பேசுறான். ஆனா அப்படி கிடையாது. போர் செஞ்சு போர்ல உயிர் தியாகம் பண்றது வேற, அது பரவாயில்ல. கடமை செஞ்சு அந்த கடமைக்காக நான் வந்து என்னுடைய உடல் மனம் ஆவின்னு சொல்றோம் இல்லையா, அனைத்தையுமே நான் அர்ப்பணம் பண்றேன், வெரி குட், அது பரவாயில்ல. ஆனா என்னுடைய கடமையை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் நான் பேசக்கூடாது, சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது. அதுதான் இங்க தெளிவா புரிய வைக்கிறார் அர்ஜுனனுக்கு.